பொய். கேளுங்க, நீட் தேர்வு மாத்திரம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இப்ப போராடுறாங்கள செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், செவிலியர்கள், டாக்டர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற கதையா எனக்கு தெரிந்து ஒரு முக்கியமான வாக்குறுதிகள் 80% மேல் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. வேலை வாய்ப்பா இருக்கட்டும், அரசு வேலை காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்ப வந்தாங்க, அது போல புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வந்தாங்க, எதுவுமே அவங்க சரியா செய்யல. அதுதான் அதான் சொல்றேன், அவங்க சொல்வது ஒன்று, நாட்டு நிலைமை வேறு. ஆனா அதையும் தாண்டி 24 தேர்தலில் அவர்களுக்கு 100க்கு 100 வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் பாராளுமன்றத்தில் கொடுத்தாங்க. அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை எதிர்கட்சிகள் அதை சரியாக செய்தால்தான் அவர்களை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் எனது கருத்து. தூய சக்தியா? நீங்க நான் புதுசா சட்டம் போட்டு வந்தப்ப தூய்மையா தான் இருக்கும். இதே சாயங்காலம் பாத்தீங்கன்னா தான் இது தூய்மையா இருக்கா அழுக்கா இருக்கா. அதனால அவரவர் விருப்பம், அவங்கவுங்க கருத்து எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா மக்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் அளிக்கிற தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு புரட்சித்தலைவர் சொல்வார். அதனால 26ஆம் ஆண்டு மே மாதத்துல மக்கள் அளிக்க போகிற தீர்ப்பு தான் யார் தூய்மையானவர்கள், யாரு தீயவர்கள் அப்படிங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்க முடியும்.